நடப்பு ஐபிஎல் தொடரோட முக்கிய ஆட்டமான மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோதின எல் கிளாசிகோ மேட்ச் கடைசி நிமிட பரபரப்பு கொஞ்சமும் குறையாத வகையில் நடந்து முடிஞ்சிருக்கு. தொடர் தோல்விகளால துவண்டு போயிருந்த மும்பை அணியின் மூன்றாவது வெற்றியை நோக்கிய நேற்றைய ஆட்டத்தில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க. சிஎஸ்கே அணியில் இருந்து ஓப்பனிங்ல ரஹானே, ரச்சின் ரவீந்திரா களத்துக்கு வந்த நிலையில ஆட்டம் பொறுமையா துவங்க இரண்டாவது ஓவரிலேயே ஜெரால்ட் கோட்சேயின் பந்துக்கு ரஹானே 5 ரன்களுக்கு அவுட் ஆனார். ரச்சின் ரவீந்திராவும் 21 ரன்களை மட்டுமே சேர்த்து நடைய கட்ட அடுத்ததா வந்த கேப்டன் ருத்துராஜ், சிவம் துபே பார்ட்னர்ஷிப் தரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. இந்த ஆட்டம் மூலமா மிக வேகமா வெறும் 57 இன்னிங்ஸ்லேயே 2000 ரன்களை தொட்ட வீரர் என்ற சாதனையை படைச்சாரு ருத்துராஜ். அதிரடியா பேட்டிங் செய்து 40 பந்துகளுக்கு 69 ரன்களை சேர்த்த ருத்துராஜ் ஹார்திக் பந்துக்கு அவுட் ஆகவே டேரில் மிச்சலும் 17 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். ஆட்டமிழக்காம கடைசி வரைக்கும் விளையாடி சிவம் துபே 66 ரன்களை சேர்க்க 19.3வது ஓவர்ல தோனிங்கிற சூறாவளி களத்துக்கு வந்து ஹாட்ரிக் சிக்ஸர்களை சர்ற மாதிரியாக தெறிக்க விட்டு 4 பந்துகள்ல 20 ரன்களை சேர்த்தார். இருபது ஓவர்கள் முடிவுல சிஎஸ்கே அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 206 ரன்களை சேர்த்திருக்க 207 என்ற இலக்கோட களத்துக்கு வந்தது மும்பை அணி. அறிமுக ஆட்டக்காரர்களா ரோஹித் சர்மா, இஷன் கிஷன் களமிறங்க சுறுசுறுப்பா ஆடி வந்த இஷன் கிஷன் 8வது ஓவர்ல சர்துல் தாக்கூருக்கு கேட்ச் கொடுத்து வெளியேறினர். தொடர்ந்து வந்த சூரியகுமார் டக் அவுட் ஆகி அதிர வைக்க திலக் வர்மாவும் 31 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். இப்படி வந்தவங்க ஒவ்வொருத்தரையும் தன்னோட அசத்தல் பவுலிங் மூலமா அவுட் ஆக்கி வரிசையா அனுப்பிக்கிட்டே இருந்தாரு மதீசா பத்திரானா. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கேப்டன் ஹார்திக் பாண்டியா வெறும் 2 ரன்னுக்கு விக்கெட்டை பறிகொடுத்து கிளம்ப அடுத்து வந்த பேட்ஸ்மேன்களும் அணிக்கு கை கொடுத்து தூக்கி விடுற வாய்ப்பை தவறவிட கடைசி வரைக்கும் ஆட்டமிழக்காம கில்லியா நின்னு ரன்களை சேர்த்தபடி இருந்து 9வது ஓவர்ல அரை சதத்தை தொட்டாரு ஹிட்மேன் ரோஹித். வெற்றி யாருக்கு என்ற கேள்வியோட ஆட்டம் செம்ம த்ரில்லிங்கா போக கடைசி சில ஓவர்கள்ல அந்த வாய்ப்பை சென்னை அணிக்கு தூக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க மும்பை வீரர்கள். 19.3வது ஓவர்ல ரோஹித் சதத்தை தொட்டதை தொடர்ந்து இலக்கை எட்ட முடியாம 20 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றியை தவற விட்டது மும்பை அணி. சென்னை அணி பேட்டிங்ல கடைசி ஓவர்ல இறங்கின தோனி 20 ரன்களை சேர்த்ததுதான் மும்பைக்கு டாப் கொடுத்து சென்னை அணி வெற்றி பெற மிக முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. இந்த எல் கிளாசிகோ மேட்ச் மூலமாக தலா 6 ஆட்டங்கள் விளையாடி 4 வெற்றிகளோட சிஎஸ்கே 3வது இடத்திலையும் 2 வெற்றிகளோட மும்பை அணி 8வது இடத்திலையும் புள்ளிப்பட்டியல்ல இருக்காங்க. 4 ஓவர்கள்ல 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிய சிஎஸ்கே வீரர் மதீசா பத்திரானா ஆட்ட நாயகனா தேர்வு செய்யப்பட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.